போகர் 7000 முதற்காண்டம். சித்தர்களின் கோடி சூரிய ஒளி ரகசியம். உங்கள் புருவ மத்தியில் ஒளிரும் பேரொளி. ஏறு மேலென்றிற்கண் மூக்களே தாற்றி ஏறிய வாசி கொண்டு மனம் தோடுனோ. ஊரு மங்கென்று நினால் லுகும்பாலில் ஒளியோடு பூரணம்தான் கோடிபானோ. தேரி தீபச்சுடரில் திக்கெல்லாம் காணும் தெவிட்டாத மாலையாகி சிறக்கும் நாலு வீறு. உரைத்திடு யோகத்தாலே மூட்டி உருக்கடந்த பொருள்தானும் மூலமாமே. இந்த வீடியோவில் போகர் அருளிய வாசியோக பயிற்சியின் மூலம் கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி அடைவது என்று பார்க்கப் போகிறோம். போகரின் ஞானக்கடலில் நான் ஒரு சிறு துளி. என் விளக்கத்தில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பெரியோர்கள் பொறுத்தருள வேண்டும். உங்கள் மனதை வாசியோடு இணைத்து உருவமற்ற பரம்பொருளைக் காண முடியுமா? போகர் இங்கே ஆக்ஞா சக்கர தியானத்தை விளக்குகிறார். ஏறு மேல் என்பது பார்வையை புருவமத்திக்கு உயர்த்துவதை குறிக்கிறது. வாசியை, அதாவது பிராணசக்தியை மனதோடு அங்கு குவித்தால் கோடி பானு எனும் பேரொளி தோன்றும். இது மூளையிலுள்ள பீனியல் சுரப்பியை தூண்டி ஆழ்ந்த தியான நிலையை உருவாக்கும் ஒரு விஞ்ஞான நிகழ்வாக இருக்கலாம். திக்கெல்லாம் காணும் என்பது பிரபஞ்ச உணர்வோடு கலக்கும் நிலையை குறிக்கிறது. இந்த கோடி சூரிய ஒளி ரகசியத்தின் அடுத்த கட்டத்தை அறிய இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதன் மூலம் மனம் சாதாரண புலன்களின் கட்டுப்பாட்டை விட்டு விலகி உருவமற்ற மூலப்பொருளான இறைநிலையுடன் இணைகிறது. உடல் மனம் கடந்த பேரானந்த நிலையில் நிலைத்து காயகல்பத்தை நோக்கிய முதல் படியை எடுத்து வைக்கிறது. இதுவே சித்தர்கள் கூறும் அருவநிலை சமாதி. கோடி சூரிய ஒளி. நன்றி. ஓம் சிவய நம. வாழ்க வளமுடன்.